வணக்கம். உங்க குழந்தை நல்ல மார்க் வாங்கணும்னு நீங்க கவலைப்படுறீங்களா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெறும் மார்க்க தாண்டி அவங்களுக்குள்ள படிக்கணுங்கிற ஒரு உண்மையான ஆர்வத்தை எப்படி கொண்டு வர்றது? வாங்க, அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். சில சூப்பரான வழிகள் இருக்கு. முதல்ல இந்த ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கலாம். மார்க் 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 இந்த மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு குழந்தையோட அறிவுக்கு அளவுகோலா ஆயிடுமா? இல்லையா? இதுதான் இன்னைக்கு பல பெற்றோர்களோட மனசுல ஓடுற ஒரு பெரிய கேள்வி. வாங்க இதுக்கு ஒரு விடையை தேடுவோம். இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட வழிகாட்டி மாறி. மார்க்ஸ் வேணா எக்ஸாம் பாஸ் பண்ண உதவலாம், ஆனா வாழ்க்கை பயணத்துல ஜெயிக்கணும்னா ஆழமா புரிஞ்சு படிக்கிறது தான் உண்மையான சொத்து. அதுதான் அவங்க கூட கடைசி வரைக்கும் வரும். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். கல்வியோட உண்மையான அர்த்தம் என்ன? அது எப்படி இந்த மார்க்ஸை தாண்டி ஒரு பெரிய பயணமா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்விங்கிறது வெறும் பரீட்சையோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. அதோட உண்மையான நோக்கம் கத்துக்கிற விஷயங்களை வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சு தேவைப்படுற இடத்துல சரியா பயன்படுத்துறது தான். ஒரு கணக்கு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதை விட அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம், இல்லையா? பாருங்க, திரும்பவும் அதே மையக்கருத்து தான் இங்கேயும் சொல்லப்படுது. ஒரு பாடம் எப்போ உங்களுக்கு நல்லா புரியுதோ அப்பதான் அது அறிவா மாறுது. அந்த அறிவு தான் ஒருத்தரோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது வெறும் படிப்பு இல்லைங்க, இது அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய முதலீடு. அடுத்ததா குழந்தைங்களோட கத்துக்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவியை பத்தி பார்ப்போம். அது என்ன தெரியுமா? வாசிப்பு. ஆமாங்க, புத்தகங்கள் வழியா நாம அவங்களுக்குள்ள ஒரு புது உலகத்தையே திறந்து காட்டலாம். சரி, இந்த வாசிப்பு பழக்கத்தை எப்படி அவங்களுக்கு ஒரு ஜாலியான விஷயமா மாத்தலாம்? இங்க பாருங்க, ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, ரொம்ப முக்கியமா உங்க குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், சின்ன பசங்களுக்கான மேகசின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க பர்த்டே இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் நாள்ல ஒரு நல்ல புக்கை கிஃப்டா கொடுங்களேன். சும்மா கொடுக்காம இந்த புக் ஏன் ஸ்பெஷல் தெரியுமான்னு கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி ஆர்வம் தானா வரும். பாருங்க, வாசிப்புங்கிறது ஒரு கொண்டாட்டமா மாறிடும். இப்போ கத்துக்கிற விஷயத்துல பெற்றோரா உங்க பங்கு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸ்கூலை தாண்டி வீட்லயே நீங்க எப்படி ஒரு நல்ல சூழலை உருவாக்க முடியும்? இந்த நம்பரை பாருங்க, 30. ஆமா, தினமும் வெறும் 30 நிமிஷம் நீங்க உங்க குழந்தைக்காக இந்த அரை மணி நேரத்தை ஒதுக்குனா போதும். அது அவங்களோட படிப்பு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அந்த அரை மணி நேரத்துல என்னதான் பண்றது? இதோ சில ஐடியாஸ். அவங்க கூட உட்காந்து பேசுங்க. ஸ்கூல்ல என்ன சந்தேகம் கேளுங்க. ஒரு கவிதையோ கட்டுரையோ எழுத சொல்லி உற்சாகப்படுத்துங்க. அது அவங்களோட கற்பனை திறனை வளர்க்கும். அவங்க படிச்ச புத்தகங்களை பத்தி ஒரு விளையாட்டு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் போடும். இப்போ வாங்க, வெறும் புத்தக படிப்பை தாண்டி கொஞ்சம் யோசிப்போம். படிப்பு மட்டுமே ஒருத்தரை முழு மனுஷனா ஆக்கிடுமா என்ன? அவங்க வெற்றிக்கு மத்த திறமைகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. வெறும் மார்க்க மட்டும் துரத்திக்கிட்டு ஓடுறது ஒரு குறுகிய பாதை. அது ஒரு கட்டத்துல நின்னுடும். ஆனா படைப்பாற்றல், தன்னம்பிக்கை, மத்தவங்களோட பழகுற திறமை, இதெல்லாம் வளர்க்கறது ஒரு நீண்ட அழகான பயணம். அதுதான் அவங்கள முழுமையான வாழ்க்கைக்கு தயார்படுத்தும். இத நாம எப்படி செய்யறது? சிம்பிள். அவங்கள எல்லா போட்டிகளையும் கலந்துக்க சொல்லுங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ரெண்டாவது. பங்கேற்பு தான் முக்கியம். அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட திறமைகளை, அது ஓவியமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், அதை கண்டுபிடிச்சு ஆதரிங்க. இதெல்லாம் அவங்க தன்னம்பிக்கைய எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். நாம கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை எல்லாம் எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மள பலரும் வேலைக்கு போற பெற்றோர் தான். நேரம் ஒதுக்குறது ரொம்ப கஷ்டம், அது புரியுது. அதனால குழந்தைங்கள ஒரு டியூஷன் சென்டர்லயோ இல்ல கோச்சிங் கிளாஸ்லயோ சேர்த்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அதில்ல. நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த படிப்பு பயணத்துல உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய நேரம், உங்க அக்கறை, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கடைசியா இந்த முழு பேச்சோட சாராம்சமே இதுதாங்க. மார்க் அப்படிங்கிற ஒரு இலக்கிலிருந்து விலகி புரிதல் அப்படிங்கிற ஒரு அழகான பயணத்துக்கு நம்ம குழந்தைகளை நாம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். அதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி. இந்த விளக்கத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இதை கேட்டதுக்கு அப்புறமா உங்க குழந்தையோட கற்றல் பயணத்தை இன்னும் சிறப்பாக்க நீங்க எடுக்க போற சின்ன அடி எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே அதை ஆரம்பிங்க. உங்க குழந்தையோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு.